பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் எவாஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட நம் சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை எவ்வாறு செய்வது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம் சபையில் குருவானவருக்கோ அல்லது உபதேசியருக்கோ உதவியாளராக நாம் செய்யலாம். மட்டுமல்ல, நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம். மட்டுமல்ல, ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கு நாம் அனைத்து மக்களையும் நாம் அழைத்து கொண்டு வரலாம். மட்டுமல்ல, சமுதாயத்தில் சமூக சேவை நம் ஆலயத்திலிருந்து செய்யும் பொழுது அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, கர்த்தரின் சேவை செய்வதன் பலன் என்ன என்று பார்ப்போமானால், நாம் கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை தருகிறார், உயர்ந்த நிலையை அடைய செய்கிறார், பரலோகத்தில் நம்மை கனப்படுத்தி உயர்த்துவார், மனிதர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஊழியம் செய்கிற நமக்கும் பெருத்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். எனவே பிரியமானவர்களை, நாம் இன்றும் கூட நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாம் அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல நாமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நாம் அர்ப்பணிப்போம், குடும்பமாக அர்ப்பணிப்போம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். பரிசுத்தம் உள்ளவன் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். பிரியமானவர்களை, ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொன்னால் அது ஆண்டவர் நம்மை நியாயந்திருக்கிறவராகத்தான் நிற்பாரை ஒழிய நம்மை ஊழியம் செய்ய விடார். நம் பரிசுத்தத்தை கைக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பணிந்து கொண்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, நாங்களும் கூட சுவாமி இந்த நேரத்திலும் உம்மை உயர்த்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஒரு நேரத்தை கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர், நீர் இறங்கி எங்களை ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தாரும். உண்மையை முழுவதுமாக சார்ந்து கொள்ள கிருபை தாரும். மணிப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.